வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஃப்எம்சிஜி செக்டாரை பற்றி. பொதுவாக இந்த செக்டாரை டிஃபென்சிவ் செக்டார்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப இந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜஸ் பற்றி, அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸை பற்றியும், அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த செக்டாரில் டாப் 10 வெயிட்டேஜஸ் இருக்க ஸ்டாக்ஸை பற்றி தான். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐடிசி. இவங்களோட வெயிட்டேஜ் 34.5%. அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்தியா, வருண் பிவரேஜஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், யுனைடெட் ப்ரீவரிஸ், கோல்கேட் பால்மொலிவ், அதுக்கப்புறம் மரிக்கோ லிமிடெட். அதோட வெயிட்டேஜ் வந்து 2.89. இந்த வெயிட்டேஜஸை வந்து நீங்கள் இந்த டேபுலேஷனில் பார்க்கலாம். இப்போது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களோட ஆல் டைம் ஹையான 66,438லேருந்து இப்போது 55,782க்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 16.3% வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து இறங்கியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸும் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் வந்து போயிட்டுருக்காங்க. சரி, இப்போது இதில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து இறங்கியிருக்காங்க ஆல் டைம் ஹையிலேருந்துங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போது ஒவ்வொரு ஸ்டாக்கும் அவங்களோட ஆல் டைம் ஹையிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆகிருக்காங்கங்கிறத இந்த டேபுலேஷனில் நீங்கள் பார்க்கலாம். இருக்கிறதுலையே வந்து லீஸ்ட்டாக ஃபால் ஆகிருக்கிறது ஐடிசி மட்டும்தான். அதோட பர்சன்டேஜ் வந்து 12.5% ஆல் டைம் ஹைலேருந்து குறைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டாக் மட்டும்தான் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இன்னும் இருக்காங்க. மீதி இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிட்டாங்க. ப்ளஸ் இதோட ஃபால் பர்சன்டேஜும் வந்து ஐடிசியை விட அதிகமாகவே இருக்குது. வருண் பிவரேஜஸ் பார்த்திங்கன்னா 17 தான் இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ஃபால் போயிட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துருக்கனால 17% இருக்குது. அடுத்ததான் யுனைடெட் ப்ரீவரிஸ், அது வந்து 16.4% தான் குறைஞ்சிருக்கு. இதில் எவ்வளோ ஃபால் வந்து அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து அதோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அதோட ஃபால் பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ இருக்குது. மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆக இந்த ஸ்டாக்ஸோட ஃபால் பர்சன்டேஜும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து உங்களோட ஸ்டாக் பர்சன்டேஜ் வந்து குறையுதுன்னு நீங்கள் கவலைப்பட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக திருப்பியும் ரெக்கவர் பண்ணிவிடுவாங்க சீக்கிரமாகவே. என்னென்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கவரி புல்லிஷ் மோடுக்கு மாறணும். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் திருப்பியும் ரெக்கவரி கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஐடிசி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து இந்த ஃபாலுக்கு சஸ்டெயின் பண்ணுறாங்க. நான் இதில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து வருண் பிவரேஜஸ். அதோட வேல்யூவேஷன் வந்து நார்மல் எல்லாம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் ஹைலி வேல்யூடு ஸ்டாக்கு தான். இருந்தாலும் வந்து அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தும் கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா இருக்கும்னு நான் கன்சிடர் பண்ணனால நான் அந்த ஸ்டாக்கை வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷனுக்கு போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, இந்த ஃபால் வந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும்னு. நம்மளால் வந்து எப்பயுமே டிசைட் பண்ண முடியாது நிஃப்டி வந்து எப்போ சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்து புல் பேக் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. அது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து அந்த ரேஞ்சஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், சப்போர்ட் ரேஞ்சஸ். பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா 22,800 900 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதாகவும், மேபி அது அந்த இடத்துலேருந்து திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்து ரெக்கவர் ஆகலான்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை வந்து நீங்கள் இந்த சப்போர்ட் ரேஞ்சிலே வந்து நீங்கள் ஒரு நிறைய ஸ்டாக்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிஃப்டி எப்போ வேணாலும் வந்து ரெக்கவர் ஆகலாம். இல்லை ஒருவேளை வந்து இன்னமும் குறைய தான் போகுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எப்படியுமே வந்து நிஃப்டி ரெக்கவர் ஆனவருக்கு திருப்பியும் வந்து மேலே ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை இன்னும் வந்து நீங்கள் கேஷ் வச்சுருந்தீங்கன்னா பார்ட்டாக பிரித்து வந்து ஒவ்வொரு ஃபால்லையும் நீங்கள் போடலாம். அதனால் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து நல்லாவே குறையும். நான் லாஸ்ட் வீடியோவில் தான் நிஃப்டி 50 அனலைசிஸ் போட்டிருந்தேன். எந்தெந்த ரேஞ்சிலலாம் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நான் வந்து கார்டில் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, ஒருவேளை வந்து அவங்க ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்காங்கன்னா வேர்ஸ்ட் கேஸில் வந்து அது 0 போகுமா இல்லை நெகட்டிவ் போகுமான்னு. 0 வரைக்கும் போகலாம்.
அப்போ வந்து அவங்களோட கேபிட்டல் ஃபுல்லாக போன மாதிரி கணக்கு. பட் ஸ்டில் ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணும்போதே அது வந்து நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க நல்ல வேல்யூவேஷனில் இருக்க ஸ்டாக்காக தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து நான் ஒவ்வொரு தடவை ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணும்போதும் நான் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி தான் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். நீங்கள் அதை வச்சே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எதுவும் சூஸ் பண்ண தெரியலன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு செக்டாரை வந்து நீங்கள் குரோமில் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த செக்டாரில் இருக்க டாப் 5 ஸ்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த டாப் 5 ஸ்டாக்ஸில் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்க ஸ்டாக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நிஃப்டி 50க்குள்ளே இருக்க ஸ்டாக்காக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு வந்து ஃபால் வந்து அதில் அந்தளவுக்கு இருக்காது இந்த மாதிரி நெகட்டிவ் டைமில். அடுத்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஒருவேளை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதில் வந்து இன்ட்ராடே அவர் அதை தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். 9:30 to 3:30க்குள்ளே முடிக்கிற மாதிரி இன்ட்ராடே வந்து பெட்டராக இருக்குமான்னு கேட்குறாரு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், இன்ட்ராடேங்கிறது ஒரே நாளில் வந்து வாங்கி முடிச்சிடறனால அது வந்து ஈஸி, அதில் பணம் அதிகமாக வருங்கிறதெல்லாம் கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பயுமே பெட்டர். இன்ட்ராடேயில் வந்து நிறைய நமக்கு டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடெல்லாம் எடுக்கணும். ஏன்னா நம்ம போடுற ஒரு ரூபாயும் வந்து நம்மளோட உழைப்பு தான். அதனால் வந்து எதுவுமே விஷயம் தெரிஞ்சு டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்ட்ராடேக்கெல்லாம் போகணும். அது வந்து அந்தளவுக்கு சேஃப் இல்லை. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காணொளியில் காண்பிச்ச எல்லா பங்குகளும் உதாரணத்துக்காக மட்டும்தான், எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற வீடியோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஓன் அனலைசஸில் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்கலாம். நன்றி.